வணக்கம். நேத்தி UAE ஒப்பெக்லேருந்து விலகிறது ஒரு டெசிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை பற்றி என்னோட குவிக் டேக் கொடுக்கலான்னு இருந்தேன். UAE அதான் ஒப்பெக்கில் ஒரு குரூப்பில் இருக்காங்க. ஒப்பெக்கில் ஒரு 12 கண்ட்ரி குரூப் இருக்குது. அப்புறம் ரஷ்யாவை சேர்த்து ஒரு பெரிய ஒப்பெக் இருக்குது. ஸோ பெரிய ஒப்பெக்கில் ஒரு 45-47 பில்லியன் பேரல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்டு சின்ன ஒப்பெக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 32-34 பில்லியன் பேரல் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க வார்க்கு முன்னாடி. இப்போ என்னன்னா அந்த வார்க்கு முன்னாடி அந்த லிமிட் ஒரு நாட்டுக்கு ஒரு லிமிட் வச்சதுல UAEக்கு 3.4 மில்லியன் பேரல் லிமிட் வச்சுட்டாங்க. பட் ஆல்ரெடி UAE அதுக்கு மேலேயே கொஞ்சம் 3.6 ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது. ஸோ என்ன இதுல பிரச்சனை வந்ததுன்னா, வார் பிரச்சனைக்கு அப்புறம் வரேன். பட் பிரச்சனை என்னன்னா, UAEக்கு தன்னோட சுயநலத்துக்காக அவங்க கெப்பாசிட்டியை $150 பில்லியன் செலவில் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி அது $4.85 பில்லியன் வரைக்கும் ஏறி அடுத்த வருஷத்துக்குள்ள 5 மில்லியன் பேரல் வரைக்கும் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ அவங்களுக்கு அந்த லிமிட் வேணும் அதிகம், அதை கொடுக்க தயாராக இல்லை சவுதி அரேபியா லெட் ஒப்பெக். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ UAE இது விலகி நான் என்னோட தன் சுயநல நான் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி விற்கணுமோ விற்கலன்னு ஒரு ஃப்ரீயா இவங்களோட சப்ளை மார்க்கெட்டுக்கு வந்துடும். அஃப்கோர்ஸ் இப்போ இன்னொரு காரணம் என்னென்னதுக்கு பொலிட்டிக்கலி ஆல்சோ இந்த வார் சிச்சுவேஷன்ல சவுதி அரேபியா இது எப்படியாவது பீஸ்ல இந்த வாரை சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. பட் UAE இல்லை, நம்ம ஈரானோட த்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ணி இது பண்ணணும் அண்ட் டிஃபென்சிவ் ஸ்ட்ராங் பண்ணணும் அவங்களோட வியூ. ஸோ UAE வியூ அமெரிக்காவோட வியூக்கு சேர்ந்து இருக்கு. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் டெசிஷன் ஒரு அளவுக்கு சொல்லலாம். ஸோ இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வார்னால ஓவரால் ஒப்பெக்லேயே ஒரு 9 பில்லியன் பேரல்ஸ் குறைஞ்சிருக்கு. ஷார்ட் ஒப்பெக்லயும் ஒரு 7 மில்லியன் பேரல் அண்ட் UAE கூட 3.6 2.7க்கு குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறது 2.7 மில்லியன் பேரல் தான் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ வார் முடிகிற வரைக்கும் இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் க்ளோஸ்டா இருக்கிறதுனால UAEயோட எல்லா ஆயிலும் ஹார்முஸ் வழியா போறதுனால ஒன்றும் இதுல வித்தியாசம் இருக்காது. ஆயில் வேலையிலும் ஒன்றும் மாற்றம் இருக்காது. ஸோ இந்த 110 இருக்கு, அது வடப்பையில் இருக்கும். அது எப்போ வார் முடியறதோ அப்பதான். பட் ஒரு மீடியம் டேர்ம் அவுட்லுக் எடுத்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னா, ஓவராலா கொஞ்சம் இந்த வார்னால ஒரு டிமாண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு. ஏர்லைன் இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல்ஸ் எல்லாம் அதெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டிமாண்டும் கொஞ்சம் குறையும் அண்ட் ப்ரொடக்ஷனும் எல்லாரும் ஏற்றுவாங்க. பிகாஸ் அவங்க வார் போது பண்ண முடியல. ஸோ ஒரு டிமாண்ட் சப்ளை செயின் மாற்றம் வரதுனால ஒரு 12-18 மாசம் வியூ பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த UAEயோட அடிஷனல் இப்போ UAE பாருங்க, இன்னைக்கு 2.7 அடுத்த வருஷம் 5 மில்லியன் பேரல் பண்ணலாம், டபுள் ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 5 மில்லியன் பேரல் ஒப்பேக் கண்ட்ரோலையும் இருக்காது. ஸோ அவங்க ஃப்ரீயா சப்ளை பண்ணி வேர்ல்டுல எக்ஸஸ் சப்ளை சிச்சுவேஷன் வர வாய்ப்பு இருக்கிறதுனால முன்னாடி வாருக்கு அப்புறம் ஒரு 80-85க்கு வரும் ஆயில் அப்படின்னு நினைச்சது இப்போ 65-70க்கு வர கூட வாய்ப்பு இருக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இது இந்தியா மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ற நாட்டுக்கு லோவர் ஆயில் விலை ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எக்கனாமிக். ஸோ இது இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல மீடியம் டேர்ம்ல ஒரு ட்ரிகர். நன்றி.